குரு வணக்கம். சேலம் உமாராணி. இன்றைய பதிவு, லேட் மேரேஜ் யாருக்கு ஆகும், அவங்க ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக நிலைகள் இருந்தால் அவங்களுக்கு லேட்டாக திருமணம் அமையும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக ஒரு சிலருக்கு பாருங்கள், ஜாதகம் வரன் பார்க்க ஆரம்பிக்கும் போதே 1 வருஷம் 6 மாதம் 1 வருஷம்குள்ளேயே திருமணம் அமைஞ்சிடும். ஆனால் ஒரு சிலருக்கு பாருங்கள், வரன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் ஏன் 5 வருஷம் 10 வருஷம் கூட இழுத்துட்டு போய்டும். எதனால் அவங்களுக்கு இத்தனை வருஷம் லேட் ஆகிட்டே இருக்குது, திருமணம் அமையாமையே இருக்குது? அவங்க போகாத கோயில் குளம் இருக்காது, பண்ணாத பரிகாரம் இருக்காது. அப்படி செஞ்சும் அவங்களுக்கு வரன் அமையாமையும் திருமணம் ஆகாமையும் போயிட்டே இருக்கும். எதனால் அப்படின்னா, அவங்க ஜாதகத்தில் பார்த்தா தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். அவங்க ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரகநிலைகள் இருந்தால் அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் சொல்கிறது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் பொருந்தும். சரிங்களா? எந்த லக்னமாக இருந்தாலும் சரி. இப்போது திருமணம் லேட் ஆகணும் அப்படிங்கிறது அவங்க ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக நிலைகள் இருக்கும் அப்படின்னா, லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகும். அல்லது லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான கலஸ்தரஸ்தானாதிபதி அவர் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அவங்களுக்கும் திருமணம் லேட் ஆகும். அல்லது லக்னத்துக்கு 2ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் கூடி அவங்க அந்த லக்னத்துக்கு கேந்திர திரிகோணஸ்தானத்தில் ஒன்று சேர்ந்து உக்காந்துருந்தாலும் அவங்களுக்கும் திருமணம் லேட் ஆகும். அல்லது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல தனித்த ராகு உட்காந்து திசை நடந்துட்டுருக்கு, அதாவது திருமணம் வரன் பார்த்துட்ருக்காங்க இல்லைங்களா? அந்த காலகட்டத்தில் 7ஆம் இடத்துல தனித்த ராகு உட்காந்து திசை நடந்துட்டுருக்கு அப்படின்னா அந்த ராகு திசை திருமணம் செஞ்சு வைக்காது. அந்த திசை முடிகிற வரைக்குமே தள்ளிட்டு போகும். சரிங்களா? அல்லது ராகு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ தனிச்சு உட்காந்து அந்த திசையும் அந்த மாதிரி அமைப்பில் இருந்தும் திசை நடந்தாலும் திருமணம் லேட் ஆகும். இதெல்லாம் திருமணம் லேட் ஆகிற அமைப்பு. சரிங்களா? இந்த மாதிரி கிரகநிலைகள் இருக்கிறவங்களுக்கு தான் திருமணம் லேட் ஆகிட்டே போகும். சரிங்களா? அடுத்து, லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல பாவ கிரகங்கள் உட்கார்ந்திருந்து திசை நடந்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கும் திருமணம் லேட் ஆகும். பாவ கிரகங்கள் யார் அப்படின்னா, அந்த லக்னத்துக்கு 6, 8, 12ஆம் அதிபதிகள் அந்த 7ஆம் இடத்துல கலஸ்தர ஸ்தானத்தில் உட்காந்து திசை நடந்துட்டு இருந்தது அப்படின்னா அந்த காலகட்டத்திலும் அவங்களுக்கு திருமணம் லேட் ஆகும். சரிங்களா? லக்னத்தில் சனி உட்காந்து 7ஆம் இடத்தை பார்வை செஞ்சாலும் அவங்களுக்கும் திருமணம் லேட் ஆகும். இந்த மாதிரி கிரகநிலைகள் அவங்களுக்கு லேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க ஜாதகத்தை பாருங்கள். இப்போ நான் சொன்ன அமைப்புகளெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க ஜாதகத்தில் இருக்கும். அப்படி இருந்தால் தான் அவங்களுக்கு வரன் தேடிக்கிட்டே இருப்பாங்க, வரன் அமையாது, ரொம்ப லேட்டாகி தான் அவங்களுக்கு திருமணம் நடக்கும். சரிங்களா? இதுதான் லேட் மேரேஜுக்கு உண்டான கிரக நிலைகள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.